வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. காவலர் தேர்வுக்கு தயாராகிக்கொண்டிருக்கு காவலர் இளைஞர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு 12 எழுதியிருப்போம். அதுக்கான தமிழ் அண்டு சைக்காலஜியோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், பலவை என்பதன் பொருள் என்ன? இப்போ பாருங்கள், பலவை அப்படின்னா இது எப்படி அப்படின்னா பழமையான வேய்ந்தன் பிரிக்கலாம், வேய் அப்படின்றத பிரிக்கலாம். வேய் அப்படின்றதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் அப்படின்னு நமக்கு பொருள் வரும். பலவைனா பழமையோட பொருள் என்னது நமக்கு முதிர்ந்த. ஆப்ஷன் முதிர்ந்த மூங்கில், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலித்தொகை எந்த பாகவையால் ஆனது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலித்தொகை அப்படின்றது கலிப்பாவால் ஆனது. ஓகே, ஆசிரியப்பா அப்படின்றது அகரப்பால் ஆனது. வெண்பா அப்படின்றது வெண்பா வந்து பார்த்திங்கன்னா குரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவால் ஆனது அப்படின்றத நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகே, அப்போது கலித்தொகை அப்படின்றது கலிப்பாவால் ஆனது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றத கேட்குறாங்க. பஞ்சமகா சப்தம் அப்படின்றத எதை அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமுலா அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம இசைக்கருவியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதில் பஞ்சமகா சப்தம் அப்படின்றது குடமுலான்னு சொல்லுவோம். பஞ்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5 அப்படின்ற பொருள் படும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 போல்கள் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, அதனால் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகா சப்தம் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஸோ தொகைநிலை தொடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் தான் நமக்கு வந்து 8 வகைப்படும். ஸோ 9 10 வந்து நமக்கு கிடையாது. 10 வந்து சார்பெழுத்துக்கு தான் வரும். ஓகே, 9 வந்து நமக்கு கிடையாது. ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாய் தந்தை என்பது எவ்வகை தொடர்? ஸோ இதில் 2 வார்த்தையும் நம்ம பிரிக்கும் போது அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு மறைஞ்சி வருது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உம்மை தொகை அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, இப்போ அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? தாயும் தந்தையும் அப்படின்றத எழுதலாம். தாயும் தந்தையும் அப்படின்னு இதை என்ன பண்ணலாம்? எழுதலாம். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? உம்மை தொகை அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைக்காலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்காலஜி என்ன சொல்லுங்க? முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ முக்கோணங்களின் எண்ணிக்கைங்கும் போது எப்படி வரும்? 1 2 3 4. இப்போ இதெல்லாம் கூட்டும்போது நமக்கு என்ன வரும்? 1 + 2 + 3 + 4 7 9. இங்கே வந்து எவ்வளவு? 10. இங்கே வந்து ஒரு முக்கோணம் இருக்குது 1 2. அப்போ 1 + 2 என்ன வரும்? 3. இப்போ இது 2 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 13. ஆப்ஷன் பி, 13. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலியான இடத்தில் எந்த படம் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 4 பாக்ஸுமே க்ளோஸில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கம், அதாவது வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்குது. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் வந்து ஓப்பனில் வரலாம். வெளிப்பக்கம் ஓப்பன், அடுத்தது வந்து என்னது? உள்பக்கம் ஓப்பன். ஏன்னா அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு சைடு பாதி ஓப்பன், ஒரு சைடு, அதாவது ஒவ்வொரு பக்கமும் பாதி சைடு ஓப்பனில் இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கு எது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டாக வரும். ஆப்ஷன் டி. ஏன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் மேலே இருக்கிறது 2 வெளிப்பக்கம் ஓப்பனில் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற 2 அடுத்தது என்ன வரும்? உள்பக்கம் ஓப்பனில் வரும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மீப்போவா காண்க. ஸோ மீப்போவா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. மீப்போவானா ஹெச்சிஎஃப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். 3 5 12. ஸோ 3 5 12ஓட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1. ஓகே, அப்போ 1 நமக்கு போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். காமனாக இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் வெளியிடுங்க. காமனாக இருக்கிறது என்னென்ன வரும்? எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கும் போது ஹெச் அப்படின்றது ஹையஸ்ட்டு, அதோட ஆப்போசிட் ஃபார்மு லோயஸ்ட், அதாவது லீஸ்ட்டு. ஸோ பவரில் லீஸ்ட்டாக இருக்கிறத பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 1. அப்போ எக்ஸ் ஒய் இஜெட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீசிமா 96, அவற்றின் விகிதம் 3:4 ஏனில் அவ்வெண்களின் வித்தியாசம் காண்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? மீசிமா 96 கீழே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3 × 4. ஓகே, விகிதங்களின் பெருக்கல். இப்போ 3 × 4 பெருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் அடித்தா 1, இங்கே எவ்வளோ வரும்? 32. 4ஆல் அடித்தா 1, இங்கே எவ்வளவு? 8. இப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எவ்வளவு? 8. இப்போ எண்கள் வேணுங்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 இந்த 3ஆலையும் 4ஆலையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எண்கள் கிடச்சிரும்.
ஸோ 8 3 எவ்வளோ நமக்கு 24, 8 4 எவ்வளோ நமக்கு 32. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகே, அப்போது 32 மைனஸ் 24 ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் 8, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். 0.24, 0.6, 0.18 மற்றும் 1.2 மீப்போக்கா. இந்த மீப்போக்கா அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். மீப்போக்கா அப்படின்னாவே என்னென்னா ஹெச்சிசிஎஃப். இங்கிலீஷாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்ன்ற வேர்டு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. தமிழ் அப்படின்றதுனால தான் நமக்கு நிறைய வேர்டு அதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த டெசிமலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும் ஹோல் நம்பராக. இப்போ பாயிண்ட் கிடையாது, அதிகபட்சமாக எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 24, 60, அதுக்கப்புறம் 180, 120. சரி, இதுக்கு என்ன பண்ண போகிறோம், 6ஆம் வாய்ப்பாட்டால் போட போகிறோம். இப்போ 6ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 4. இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்கும், 10, இங்கே 30, இங்கே 20. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், 2ஆம் வாய்ப்பாட்டால் போட போகிறேன். 2ஆம் வாய்ப்பாட்டால் போட்டேன் அப்படின்னா 2, 5, 15, 10. ஸோ இதுக்கு மேலே போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. அப்போது இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6 2 எவ்வளவு 12. சரி, இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க இல்லையா, இப்போ வந்து இது என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 0.12, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் அண்ட் பவர்ஸ், அடுக்கு மற்றும் பவரில். ஸோ அப்போ பாருங்கள், காமனாக இருக்கிற நம்பர் நமக்கு 13. ஸோ மீசிமா அப்படின்னா பாருங்கள் எல்சிஎம். இந்த எல்லோட மீனிங் என்னது, லீஸ்ட்டு. அப்போ பவரில் ஹையஸ்ட்டு பார்க்கணும். ஹையஸ்ட்டு நமக்கு வந்து என்னது 3/17, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 48, 108, 140 மீப்போக்கா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்போக்கா அப்படின்னாவே நமக்கு வந்து என்னது ஹெச்சிசிஎஃப் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 48, 108, 140. இது என்ன பண்ணலாம், 4ஆம் வாய்ப்பாட்டாலே எடுங்க. 4ஆம் வாய்ப்பாட்டால் எடுத்தால் நமக்கு வந்து எவ்வளோ வரும், 12. இங்கே 2 வாட்டி 8, மீதி 2, 7, 27. இங்கே என்ன வரும், 3 வாட்டி 12, மீதி 2, அப்போது 5. இப்போ இது 3 பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 12, 27, 35ன்றது ஒரே வாய்ப்பாட்டில் வராது நமக்கு. ஓகே, அப்போ நமக்கு ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது என்னது 4. ஓகே, இதை ஷார்ட்கட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது, 48. 48ல் மீதி இருக்கக்கூடிய 48ஆவது வாய்ப்பாட்டில் மீதி 2 நம்பர் வருமானு பார்க்கணும், வராது. அப்போ என்ன பண்ணால் இந்த 48ஓட ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதை எப்படி எடுக்கலாம்னா 6, அதாவது இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 8 48 அப்படின்றத நம்ம 6 8 48 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம். ஓகே, இப்போது இது எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 8 48ன்னு பிரிப்போம், இல்லைனா 12 நாள் 48ன்னு பிரிக்கலாம். இப்போ 12 நாள் 48ன்னு பிரிக்கும்போது இதில் நமக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் எது 4. இந்த 4ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா நம்பரும் வகுப்படுமான்னு பார்ப்போம். பார்த்தோம்னா கண்டிப்பாக வகுப்படும். பார்த்தா தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு இதோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுங்க, x² y ப்ளஸ் xy². ஸோ இதுலேருந்து காமனாக என்னத்தை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xy வெளியில் எடுக்கலாம். ஓகே, xy வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும், x கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னு கிடைக்கும், ப்ளஸ் y அப்படின்றது கிடைக்கும். ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், x² ப்ளஸ் xy. ஸோ இதுலேருந்து காமனாக என்னத்தை வெளியில் எடுக்கலாம், எக்ஸை வெளியில் எடுக்கலாம். அப்போ என்ன வரும், x ப்ளஸ் y. இப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் என்ன பண்ணணும், காமனாக இருக்கிறது எடுக்கணும். காமனாக இருக்கிறது என்ன வரும், எக்ஸு எக்ஸு. அடுத்தது x ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ ஹெச்சிசிஎஃப் என்னது, x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீப்போவா 8, கீழ்கண்டவற்றுள் எது அவற்றின் மீசிமா ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் எடுத்துட்டோம்னா இந்த 8ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் டிவைட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் டிவைட் ஆகலையோ அது வந்து என்னவா அமையாது, மீசிமாவா அமையாது. அப்போ பாருங்கள், 8ஆவது வாய்ப்பாட்டால் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 24 வகுப்படும், 48 வகுப்படும், 56 வரும். ஆனால் 60 அப்படின்ற நம்பர் 8ஆவது வாய்ப்பாட்டில் வராது. அப்போது ஆன்சர் வந்து என்னது, 60. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
13, 26, 52 மீசிமா மற்றும் மீப்போவாவின் விகிதம் என்ன? மீசிமா மற்றும் மீப்போவா இதை தான் கரெக்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் அப்படிங்கும்போது 13, 26, 52. அப்போ பாருங்கள் 13ஆம் பாட்டில் போட்டோம்னா 1, இந்த இடத்துல என்ன வரும் 2. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரும் 4 அப்படின்றது கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 2ஆம் பாட்டில் போடுறோம் 1, 1, 2. மறுபடியும் 2ஆம் பாட்டில் போடணும் 1, 1, 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 52 அப்படின்றது கிடைக்கும். சரி, ஹெச்சிசிஎஃப் அடுத்தது கண்டுபிடிக்கணும். 13, 26, 52. இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 13. இந்த 13ஆல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி 26 வரும், 52 வரும். அப்போது ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது என்னது நமக்கு? 13. இப்போ இது ரெண்டுக்கு விகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 52:13 அடித்தோம்னா 4, இங்கே 1. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4:1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, நேர்கோடுகளின் எண்ணிக்கை அப்படிங்கும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடைமட்டமாக இருக்கக்கூடிய கோடை பார்க்கணும். இப்போது கிடைமட்ட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைமட்ட கோடு நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 2. அடுத்தது செங்குத்து கோடு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஸோ செங்குத்து கோடு வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 3 அப்படின்றது இருக்குது. அடுத்து சாய்வு கோடை பார்க்கணும். வலது பக்கம் இருக்கிற சாய்வு கோடு, இடது பக்கம் இருக்கிற சாய்வு கோடை பார்க்கணும். அப்போது வலதுபுற சாய்வு கோடு எவ்வளோ இருக்குது நமக்கு? 3. ஸோ இடதுபுற சாய்வு கோடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இடதுபுற சாய்வு கோடு. ஓகே, ஸோ செங்குத்து கோடுன்றது 1, நம்ம 3ன்னு போட்டிருக்கோம் 1. ஓகே, அப்போது இடதுபுற சாய்வு கோடு. ஸோ இடதுபுற சாய்வு கோடு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? இதுவும் நமக்கு 3ன்னு இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 அப்படின்றது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை. இப்போ முக்கோணங்களின் எண்ணிக்கை பாருங்கள் எப்படி வரும்ன்றத பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதை 8ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9. இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. அப்புறம் இந்தாண்ட 11, 12, 14 அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது? கிடைக்குது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மீப்போவா 2³ 3² 4 5² மற்றும் 15 மீப்போவா. மீப்போவா அப்படின்னாலே வானாலே வகுத்தின்னு அர்த்தம். இப்போ இங்கேயும் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே காமனாக என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. எந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா பாருங்கள் 2, 4ன்றது வந்துருச்சு, 5ன்றது வந்துருச்சு. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்திருக்கு, காம்போசிட் கலந்தே வந்திருக்கு. அப்போ நமக்கு இதோட ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கான மீசிமா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பகா எண் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் என்ன பண்ணும்? இரு எண்களோட பெருக்குத்தொகை அப்படின்றத அதோட மீசிமாவே அமையும். இப்போ என்ன வரும்? p × p+1. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? p × p+1 அப்படின்றது கிடைக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 4/9 மற்றும் 8/21 மீப்போவா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, வா அப்படின்னாலே நமக்கு என்னென்ன அர்த்தம்? ஹெச்சிசிஎஃப்னு அர்த்தம். ஓகே, சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா தொகுதிக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா அதாவது எல்சிஎம்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, ஹெச்சிசிஎஃப் எது எது கண்டுபிடிக்கணும்? 2, 4, 8. ஷார்ட்கட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் 2. 2ஆவது பாட்டில் 4 வரும், 8 வரும். அப்போ என்னது நமக்கு? 2. அப்போ பாருங்கள், இதை கண்டுபிடிச்சோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததை கண்டுபிடிச்சிடலாம், ஆன்சர்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா எல்சிஎம் அப்படின்றது ரொம்ப பெருசாக தான் வரும். இப்போ பாருங்கள், அடுத்தது எல்சிஎம் 3, 9, 21. ஸோ 3ஆவது பாட்டில் போட்டேன் அப்படின்னா 1, 3, 7. அகைன் 3ஆவது பாட்டில் போட்டேன் அப்படின்னா 1, 1, 7. ஸோ இதை 3 என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 63. அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2/63. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட இடத்தில் ஒரு படத்தை கண்டுபிடி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, படத்தை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கணும். அப்போ பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போது இது இந்த சைடு ஓப்பனாக இருக்கிறதுலே நமக்கு எங்கே இருக்குது? 7 மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதாவது லெஃப்ட் சைடு
லெஃப்ட் சைடு டயக்ராம் இருக்கிறது நமக்கு எப்படி இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடு இந்த அரைவட்ட மாதிரி இருக்கிறது எங்கே இருக்குன்னா ஏல தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. மற்றது பார்த்திங்கன்னா இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ட்ரையாங்கிள் வருது, நடுவில் எங்கேயுமே ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு எது மட்டும் தான் வரும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள், முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை. இப்போ முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படிங்கும்போது பாருங்கள், இதில் எடுத்துக்கோங்க 1 2, இந்த பெரிய முக்கோணத்தோட சேர்த்தணும் அப்படின்னா எவ்வளோ வரும், 3. அடுத்து இங்கே எடுத்துக்கோங்க 1 2, இதை சேர்த்தணும் அப்படின்னா இதில் ஒரு 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1 2, ஓகே 3 3 6 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9, இப்படி எடுத்துக்கிட்டால் 10 11 12, பெரிய முக்கோணத்தோட 1 13. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத பார்த்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருங்கோணம்னு சொல்லுவாங்க. அருங்கோணம் அப்படின்றது எப்படி சொல்லுவோம்னா 1 2 3 4 5 6. அருங்கோணம் அப்படின்னாவே அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களோட எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது கிடைக்கும், நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள், குறைஞ்சபட்சம் உள்ள கோடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சமாக எவ்வளோ கோடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கோடு இருக்குன்னா 1 2, ஸோ 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன வருது, 11 அப்படின்றது கிடைக்குது. ஆப்ஷன் ஏ, 11 கோடுகள். அடுத்த கொஸ்டின். ஸோ கனச்சதுரம் என்ன அப்படின்றது கேட்டிருக்கேன். எத்தனை கனச்சதுரங்கள் உள்ளன? மேலே ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், ஒரே கனச்சதுரம். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்குது, 1. ஓகே, செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 2. அதாவது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2 + 3 அப்படின்றத எடுக்கலாம். இப்போ எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 5. அதுக்கு அடுத்தது தேர்டு ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, 3+, அதாவது 2 + 3 + 4. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, 9. இப்போ இதை 3 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15. ஆப்ஷன் சி, 15 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இது வரல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜி மேக்ஸ், சைக்காலஜி தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.